மாட்டேனடி செல்லம்மா. இந்த காலேஜ்லயா படிக்குது? பேசாம நானே இன்ஜினியரிங் காலேஜுக்கே வந்திருந்திருக்கலாம். என்ன பண்ணி தொலைய, நம்மளுக்கு இந்த கப்பல் தான் தலையெழுத்துன்னு ஆகி போச்சு. சரி அதையே ஒண்ணு படிச்சா சரிதானே. போன் போட்டு எம்பட்டு நேரமா சின்ன வரைக்கும் என்ன செஞ்சுக்கிருக்குன்னு தெரியல. கொடுத்துட்டு போகணும்னு பார்த்தா ஐயோ வந்துட்டியானா ஏற்கனவே நேராகி போச்சு. சரி போவோம். இலை என்ன என்ன சூப்பரான டைமிங்கா இருக்கு. மூஞ்ச பேத்து விடுவேன். எங்கடா வந்து இடிச்ச? ஒண்ணும் இல்ல, சும்மா லைட்டா வேலை வந்தேன். நீ வந்தியா? அதை இடிச்சிட்டேன். இங்க வாரு தொலைய சீவி புடுவேன். என்ன இடிச்சுட்டு சும்மா வேலைக்கு வந்தாங்கன்னா வந்தவனு இடிச்சாங்களாம். ஒரு பொட்டப்புள்ள சும்மா போயிடக்கூடாதே. அப்படியே உங்களுக்கு எல்லாம் இதாயிக்கிறோம். இங்க வாரு, பஸ்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி காலேஜ் வளாகாம இருந்தாலும் சரி, பயலுக இடிக்கத்தையும் செய்வாங்க. அதை பொறுத்துட்டு தான் போகணும். அதுக்கு உன் ஆத்தாலையும் கூட பிறந்த தங்கச்சி போய் இடி. ஏய் வாயை உடைச்சிருவேன். கோவம் வருதா? வருதுல, அப்ப எனக்கு அப்படித்தே வரும். என்ன 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 கண்மணி மூஞ்சியே சரியில்லை. அவன் யாரு? காலேஜுக்குள்ள போவேனான்னு நினைச்சேன். ஒன்னும் சரியில்லையே. சரி போவோம். காலேஜுக்குள்ள விட்டுக்கு முதல்ல உனக்கு எவன் இந்த காலேஜ்ல சீட்டு கொடுத்தது? வரும்போது இப்படி எப்படி மண்டக்கரமா ஆடிட்டு வர? அத பத்தில நீங்க கேட்க கூடாது. எனக்கு யார் வேணாலும் கொடுப்பா. இந்த பிரின்சிபல் கூட கொடுத்திருப்பியா, கரஸ்பாண்டன்ட் கொடுத்திருப்பியா. அத பத்தி நீ எதுக்கு பேசுற? காலேஜுக்கு வரவே எவனுமே உருப்படுறது கிடையாது. இப்படியே தான் வர்றீங்க. என்ன அப்படி தாண்டி வருவோம். என்ன செய்வ? அப்படியா? ஆளு பாக்குறதுல சோக்கா இருக்கே. பேர் என்ன? வெள்ளக்கமாறு. வெள்ளக்கமாறா? வெள்ளக்கமாறுன்னு பேர் வைப்பாங்களாக்கும். இந்த வீட்ல வைப்பாங்க. அழகா இருக்கே செல்லம். கோவப்படும் போது கூட அம்படி நல்லா சூப்பரா சோக்கா இருக்கு தெரியுமா? எங்க இப்ப கைய வை பாப்போம். கைய வையே. ஏய் நீ யாரா? நான் யாரா வேணாலும் இருந்துட்டு போறேன். என்ன திமிரு இருந்தா காலேஜ்ல பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொட்ட புள்ள மேல கை வைப்ப நீ? உனக்கெல்லாம் எம்பிட்டு எகத்தாலும். என்ன வந்து ஓபாட்ல உன் சவுடால பேசிக்கிட்டே இருக்க? உனக்கு என்ன? அந்த பிள்ளை உறவு மாதிரியா என்ன? நான் கை வைப்பேன். உனக்கு என்ன? நான் ஒரு வார்த்தை நீ பேசு, உன் தலையை திருவி மொத்தமா தூக்கி எறிஞ்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கு இருக்க? பையன் அத்தை பொண்ணு. ஓ அதை இப்படி துள்ளிட்டு வாரியா? இல்லடா நீ மத்தவங்க மாதிரி தானே. மத்தவங்க எப்படி இல்ல எனக்கு தெரியாது. ஆனா என் மாமி அப்படி இல்ல. என்ன பாத்தியா? எனக்கு ஒரு ஆபத்துண்டா முதல்ல வந்து நிக்கிறது யாரு? என் கண்ணாவே. வந்தமா படிச்சமா போனமான்னு இருக்கணும். தேவலாம வம்பிழுத்துக்கு இருந்தேன்னு வச்சுக்க, மூஞ்சி முகர்ல எட்டமாயிரும். கவாரு பொட்ட பிள்ளையில மட்டும் ஏதாவது சீண்டுன்னு வை. அது எங்க வீட்டு பிள்ளையில ஏதாவது செஞ்சன்னு வையே, நீ அம்பிடுதேன். வந்துட்டியா கம்பு குச்சிக்கு ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி. ஆளு மண்டையும் இடிக்கிறாங்களாம். அந்த பிள்ளை ஒரு இடி இடிச்சா இங்க தாங்குவியா? பொத்து நீ கீழே விழுந்துருவ. மூஞ்சிய பாரு படா. வந்த முதலாளியே இனி அசிங்கப்படுத்திட்டீல. இதுக்கு நீ அனுவப்ப. இந்த காலேஜ் தானே அனுவப்ப. சரி நீ போத்திக்கிட்டு போ. இடிக்கிறான்னு தெரியுதுல, காதோட ஒன்று வைக்க வேண்டியதானே? இல்லடா கண்ணா, எனக்கு அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆனா இப்பதே காலேஜுக்குள்ள வந்திருக்கோம். இந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுல. அதாமடா. முதல்ல ஒரு ஆம்பளை பையன் பொட்ட புள்ள கண்ணை பார்த்து பேசுறான்னு பாக்கணும். அவன் கண்ணை பார்க்க வேற எங்க பார்த்தாலும் அவன் நோக்கம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். என்ன கோபப்படாதடா கண்ணா, மன்னிச்சுக்கண்ண. சரி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்தியா? எடுத்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போனேன். அத்தை இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ ஃப்ரெண்டு பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். யாத்தாவா அம்மா கிட்ட ஒரு விஷயத்த காதுல இருந்து வாங்குறதுக்குள்ள போதும் போது நான் ஆகி போயிருந்துதா. அப்புறம் அங்க போய் கேட்டா அந்த பிள்ளை காலேஜுக்கு போயிருச்சுன்னு சொன்னாங்க. அதை இங்க வந்தேன். இல்லடா கண்ணா நேராகி போச்சு. மதியானம் கிளாஸ் இருக்கு, அதையும் வந்துட்டேன். சரி இந்தா. இப்பெல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துண்டா நீ முன்னாடி வந்தாரல்ல? ஆமா, நீ ஏன் அத்தை மகளுக்கு ஒண்ணுனா அந்த இடத்துல நான் வந்துருவோம்ல. ஏச்சி சும்மா சொன்னேன், உடனே அப்படியே பந்தா கட்டிட்டு வந்துருவியா? நானும் சும்மா பந்தாக்கதையும் சொன்னேன், நம்புவியாண்டு. ஏய் குண்டா மட்ட தெரிச்சு போயிடும். ரொம்ப வையாத பிடி. என்ன கேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். வேற ஏதாவது வேணும்டா ஒரு போன் மட்டும் போடு, நான் பையன்கிட்ட சொல்லி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன நீ என்ன இந்த ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், மீதி வேணும்டா வீட்டுல வந்து சொல்றேன். என்ன சரி எப்படி வந்தா? ரெண்டு பேரே வந்தியா? அவங்க கூட வண்டியில வந்தேன். வெளியே நின்னுக்கிறியா? சரி வந்து கொடுத்துட்டு போலாம்ட்டே வந்தேன். சரி சரி பாத்து போ. என்ன வண்டியை மெதுவா ஓட்ட சொல்லு. அப்படி வெண்ண மாதிரி ஓட்டிட்டு போகாதீங்க. ஒரு தடவை விழுந்து எந்திரிச்சு வந்த ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? விழுந்தது கூட உன்னால தானே. ஞாபகம் வச்சிருப்படா, தெரியும். போ பாரம்பிளை. என்னையவே அடிச்சிட்டல நீ. உன்னை இந்த காலேஜை விட்டு துரத்தி விட தெரிஞ்ச எனக்கு
மறுபடியும் உன்னை அடிக்கவும் தெரியும். நீ ஆழம் தெரியாம காலை விட்டுவிட்ட. என்னை பத்தி உனக்கு தெரியாது. போக தெரிஞ்சுக்கிறேன். சீனியர் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போய் நீ படிக்கிற வேலையை பாரு. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி 2-3 நாள் நல்லா பேசிட்டு இருந்தேன். இப்போ சுத்தமா என்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அப்படிதான் நீ போய் படிக்கிற வேலையை பாரு. சீனியர் நான் நேத்து அப்படி நடந்துட்டு இருந்தேனே என் மேல கோவமா? இல்லையே. இல்லைன்னு பொய் சொல்லாதே. உங்க வாயிலே நல்லா தெரியுறதே. என்ன மாமி என் வாயில நான் உண்மையை மறைச்சு வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி எனக்கு தெரியும். அப்படியா? என்ன தெரியும்? அது அது என்ன வேணும்னாலும் தெரியும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து எதுக்கு அவ கிட்ட சண்டை போட்டே? எதுக்கு தேவையில்லாத சண்டையா போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சண்டை போடுவீங்கன்னு சொன்னீங்க, அது எனக்கு தெரியும். ஆனா இப்படி அநாகரிகமான சண்டை தேவையில்லைல்ல. உங்க சண்டையை தடுத்து நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. அதான் கிஸ் பண்ணிட்டேன். நானும் எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா யாருமே காதுல வாங்குறது மாதிரியே எனக்கு தெரியல. அதுவும் நீங்க ரொம்ப கோவத்தோட உச்சத்தோட இருந்தே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் அப்படி செஞ்சுட்டேன். இல்ல மாமி, அது அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படி செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இனி அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா அதுக்காக என்கிட்ட பேசாம இருக்காதே. நான் நேத்து அப்படி செஞ்சதுக்கு எவ்வளவு வருத்தப்பட்டுட்டு நைட்லாம் தூங்காம இருந்தேன் எனக்கு தான் தெரியும். ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். நிஜமாவா? ஆமா. வருத்தமே படக்கூடாது. என்ன சண்டை நேரத்துல அப்படி செஞ்சியா? அதுக்குள்ள வருத்தப்படக்கூடாது. என்ன சரியா? சும்மா கலக்கல சந்தோஷமா இருக்கணும். அப்ப நீங்க சிரிங்க. நான் சிரிக்கலமா. நீங்க சிரிக்கலனா அப்புறம் எப்படி கலக்கலன்னு சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க வாயிலே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சாதான் உங்க முகம் பார்க்க லட்சணமா இருக்கும். என்னைய சொல்றீல்ல, நீங்க சிரிங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கேன்னு? நீங்களே போய் கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க. பாக்கும்போது உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதான் தெரியுது. மாமி இவ்வளவு நேரம் எனக்காக சொல்லிட்டு இந்த டைப்ப போடுறிய வாயில? பயமா இருக்கு. கையெடுங்க. யாராவது பார்த்தா தப்பா நினைச்சிடுவா. என்ன தப்பா நினைக்க போறீங்க? கேட்டா என்ன சொல்வீங்க? நீங்க சீனியர், நான் ஜூனியர், அவ்வளவுதான். அப்போ நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வேற எதுவும் இல்லையா? வேற என்ன இருக்கும்? நீங்க நினைச்சா என்ன வேணும்னாலும் இருக்கும். பாருங்க சீனியர், நீங்க ரொம்ப வரம்பு மீறி நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் தப்பு இல்ல. நேத்து நான் பண்ணதுக்கு உங்க சாரி கேக்க தான் வந்தேனே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லை. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கையெடுங்க. சரிங்கோ, கை எடுக்கிறேன். சிரிப்பெல்லாம் எனக்கு வராது. நான் தான் சொல்லிருக்கோம்ல, நீங்க சிரிச்சீங்கன்னா முட்டாளண்டு. சரிங்களே, ஒரு சிரிப்பு போட்டீங்கன்னா கை எடுத்துவேன். அது சும்மா கையை எடுத்துருவேனா? மாமிக்கு ஒரே வெக்கம் தான் போல. கை எடுங்க, நான் வரேன். இப்ப சிரிச்சிட்டேனா? இது போதும். இனி யார்கிட்டயும் தேவையில்லாத வம்புக்கு போகாதே. என்ன? சரியா? வம்புக்கு போனா கிஸ் கிடைக்கும்னா தாராளமா போல. நாட்டி பசங்களை தான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்குது. படிக்க வந்தேன்னு வர வர மாமி போக்கு சரியில்லையே. சவுனி வேண்டாம் சொன்னா கேளு. நீ ஜோலி பாரு. இந்த நம்பர் எடுக்கிறதுக்கு நான் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பேசாம அமைதியா இரு. இல்ல இது வேற ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்வ? சரி இப்ப நீயே பேசுறேன்னு அவன் கண்டுபிடிச்சா என்ன செய்வ நீ? அவன் எப்படி கண்டுபிடிப்பியா? நான் தான் பேரை மாத்தி ஆளு யாருன்னே தெரியாம தானே காதலிக்க போறேன். ஏல அவன் ஏதோ காலேஜுக்கு டானும்லாம் பேசுறாங்கல. எதையாவது வச்சு அவன் திரும்பல வச்சு கண்டுபிடிச்சா நீ என்ன செய்வ? அந்த அளவுக்குலாம் அவனை யோசிக்க விட மாட்டேன். அதுக்குள்ள அவனை மடக்குவேன். நீ எனக்கு உதவியா இருந்தா மட்டும் போதும். அதாவது இப்ப எந்த மெத்தட்ல அவனை லவ் பண்ண போறேன்னா நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியும். ஆக மொத்தத்துல கொஞ்ச நாள் பேசி என் காதல அவன்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நான் யாருன்னு அவன்கிட்ட காமிச்சிருவேன். எனக்கு என்னமோ ஒன்றும் சரியா படல. சரி எதையும் பண்றேங்கிற பண்ணு. சரி இந்த அவள் ஃப்ரீ பீரியட் தானே, வா கொஞ்ச நேரம் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம். பிறகு போய் காலேஜுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். நான் வரல, ரெக்கார்ட்ல எழுதணும் மாமா. நான் எழுத போறேன். என்னைய முதல்ல படிக்கிறேன்னு சொல்லிருக்கு. இப்பதான் காலேஜ் வந்து சேர்ந்த. இங்க பாரு,
நீ எனக்கு சரியா இருப்பேன் ஒன்னையே நான் கூடி சேர்த்துக்கிறேன் இல்லனா எனக்கு எத்தனை பேர் இருக்காங்க பாத்தியா ஒரு காதலுக்காக பிரின்சிபல் விட்டு கொடுக்க நிக்கிற அப்பலாம் கிடையாது அப்ப எனக்கு பேவரா நீ இரு என்னடோ பள்ளிக்கூடத்துல அத்தனை வேலை பார்த்துட்டு இங்க வந்திருக்கேன் இங்கயாவது நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கலன்னா எங்க அண்ணங்க பண்ணி தோலை உரிச்சு போடுவாங்க அதெல்லாம் ஒண்ணு உரிக்க மாட்டாங்க உட்கார் இரு நான் வாரேன் லைப்ரரியில ஏதோ புக் இருக்கு அப்பவே ஒரு மேம் எடுத்துட்டு வர சொன்னாங்க நானே அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துறேன் அது பிறகு உட்கார்ந்து ரீல்ஸ் பாப்பா அந்த வரைக்கும் நீ பாத்துக்கறேன்னு மேம் என்ன சொன்னா காதுல வாங்காத அவளுக்கு என்ன பண்றாளுங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்பலாம் பேசாதல ஏன்னா அப்படியே இரு சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டு வா இங்கே வெயிட் பண்ணிக்கிறேன் அடுத்த அவர் போவோம் சரி எலே எனக்கு உன்னை காதலிக்கிறதுக்கு வேற மெத்தடே கிடைக்கல ஏன்னா வந்த முத நாளே என் மனசுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி சேர் போட்டு உக்காந்துட்டேன் இனி உன்னை என்னால தூக்கி எறிய முடியாது அதனால இந்த மெத்தட்ல தான் உன்னை நான் காதலிக்க போறேன் என்னடா கிளாஸுக்குள்ள ஒரு பயிலுகளையும் காணா எங்கடா போனாங்க நானும் உன் கூட தானே சுத்திக்கிருக்கேன் என்கிட்ட கட்டி நான் என்ன செய்யா வெளியே வாங்கியாவது விசாரிப்போம் வா எவ்வளவு மண்டையில கட்டி போட்டு விசாரிக்கிற உண்மை வருதா இல்லையான்னு மட்டும் பாரு இல்லை இவங்க வருவாங்க இவங்க கிட்ட கொடுத்து ரெக்கார்ட் எடுத்து சொல்லலாம்னு பார்த்தா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த டோராமெண்ட் எங்க வச்சு என்ன நீ டோராமெண்டை பத்தி கேக்குற இல்லே வெண்ணா மாதிரி பேசிக்கிருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது மண்டையில தட்டி ரெக்கார்டு சொல்லலாம்ன்றதே நல்லா ஏமாந்து கொடியா இருக்குடா அண்ணே இந்த மாதிரி ஏமாந்த பிள்ளையில மட்டும் நம்பவே நம்பாத அதுக்கதே பின்னாடி நல்லா செஞ்சு விட்டு போயிருங்கனே என்னண்டோ ஆனா தலை எனக்கு ஒரு சந்தேகம் அவனை ஏன் தலை அடிக்காம வந்த நீ எங்கடா அடிக்காம வந்தேன் நான் தானே அடிச்சேன் அவனுக்கு இது பத்தாது இதுக்கு மேலே நான் கொடுக்கணும் அவன் வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்டா அதான் நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அவன் லேசுப்பட்ட காரியம் எதையுமே எனக்கு செய்யல இப்படிப்பட்ட ஒருத்தனெல்லாம் நான் என்னன்றதே பிரின்சிப்பா வச்சு அதை பகச்சுக்கிட்டேன்ட்டு எனக்கு இப்ப வரைக்குமே வழங்கலடா சரி விடுதல பாத்துக்கிறோம் என்ன நீ வருத்தப்பட்டு இருக்காத ஆனா நீ சண்டை ஓடவும் எனக்கு உன்ன மட்டும் தெரிச்சு போயிடுச்சு தெரியுமா அப்படியா அப்படின்னா உன்னை பார்த்தா தெரியலையே கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு அதுதான் தல குண்டா மட்டும் தெரிச்சு போனது ஐயோ ஐயோ சரி இது எப்படி ப்ரீ பீரியட் தானே வா செத்தா அப்படியே காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம் இந்த லைப்ரரியில இருக்கும்ல வா அங்க போய் படமாவது பார்த்துட்டு வருவோம் என்ன தல படம் பார்க்க போலாம்ட்டு என்ன புக்ல உள்ள படம் பார்க்கடா இவன் ஒருத்தன் படிக்க வா போவாங்க வா போய் செத்த படம் பார்த்துட்டு வருவோம் இப்பதான் தல நீ என் தலை வா தல போவோம் ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் நான் தான் உங்க இங்கிலீஷ் லெக்சரர் என்னோட பேரு ரதிதேவி மேம் நேம் சூப்பரா இருக்கு ஓ थैंक यू என்ன எல்லாரும் அசெம்பிள் ஆயிட்டீங்களா சாரி இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் இயருக்கு வர முடிஞ்சது இது வரைக்கும் உங்க கூட இருந்த லெக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் ஏன்னா ஸ்கூல் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் காலேஜ் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன் ரெண்டுத்துக்கு நடுவுலவே உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் என்ன வந்தாலும் என்கிட்ட கேட்கலாம் என்ன யாருக்கு இங்கிலீஷ் கஷ்டம்னு நினைக்கிறீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாது இங்கிலீஷ் எல்லாம் அவ்வளவு கஷ்டமாலாம் இருக்கா புரிஞ்சு படிச்சா எதுவுமே இங்க கஷ்டம் கிடையாது ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தை சொல்லிட்டே எக்ஸ்கியூஸ் மீ மேடம் நானும் தான் தம்பி உன்னை எங்கே பார்த்திருக்கேன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் மேடம் சாரி மேடம் தெரியாம ஒண்ணுல மேடம் கிளாஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம்னு வந்து ஸ்டூடண்ட் தானே இந்த கிளாஸ் ரூமா இல்ல மேடம் இந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது நான் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறேன் நான் வேற டிபார்ட்மெண்ட் இல்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ன எழுந்து பாத்துட்டு போலாம்னு அதுக்கு நீங்க பாக்குறியா இல்ல மேடம் எல்லாம் நம்ம பையனுக்கு தான் நல்லா பழகிக்கலாம்ன்றது வேற ஒண்ணும் இல்ல சோ ஃபன்னி நான் இந்த கிளாஸ் நினைச்சேன் உங்க பேரு என் பேர் பழனி முத்து மேடம் ஆமாடா தம்பி நீ எப்படி எமோஷனல் ஆகுற அப்படியே உன்னை பார்த்தது எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது நான் கூட அப்பதான் ஒரு சாரை பார்த்தேன் அவரை பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சு தெரியுமா நிச்சயமா காட்டுறேன் உன் பேரு என்ன தம்பி பையனா தம்பி பையனா சரி சாரி மேடம் கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரேன் மாறே மேடம் போங்க ஓகே ஸ்டூடண்ட்ஸ் லிசன் எக்ஸ்கியூஸ் மீ மேடம் வாட் நீங்க நீங்க லெக்சரரா அதே அன்னைக்கே சொன்னோம்ல நான் லெக்சரர்னு என்ன இல்ல நீங்க இந்த கிளாஸ்க்கு ஆமா ஸ்டூடண்ட் தான் போய் உட்கார் போ வந்தது லேட் ஆயிக்கிட்டே
ஸ்டூடெண்டா? என்ன பாருங்க, போய் உட்காரு போ. மேடம் சி ஒரு நிமிஷம் போடுங்க, நான் என்ன சொல்ல ரெடி கேட்ட அப்புறம் பிறகு பேசுங்க. என்ன மேடம் நானும் ப்ரொஃபசர் தான். ஆ? ஆமா நானும் ப்ரொஃபசர் தான். நேத்து நீங்க வந்து இதே நேரத்துக்கு நான் இந்த கிளாஸ் பண்ணி வந்து பிளேட் கேளுங்க. மேடம் அவரு ப்ரொஃபசர் தான். ப்ரொஃபஸரா? ஐயோ சாரி சார். அன்னைக்கு நீங்க முத பேசும்போது நீங்க ஸ்டூடெண்ட் மாதிரி பேசும்போது நீங்க ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கிட்டேன். ப்ரொஃபஸர்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எங்கங்க பேச விட்டியா? ஐயோ சாரி ஸ்டூடெண்ட், சாரி மன்னிச்சுக்கோங்க. சாரி சார், அன்னைக்கே சொல்லிருந்தீங்கன்னா நான் அப்படி பேசி இருந்திருக்க மாட்டேன். மன்னிச்சுக்கிறீங்கன்னா. உங்க கிளாஸ் டைம் ஆயிடுச்சா? இன்னும் பெல் அடிக்கலையே. இல்ல என் கிளாஸ்ல எதுவும் கிடையாது. இந்த இந்த ரோஸ் உங்களோட தான்? ஆமா, அது எப்படி உங்ககிட்ட? இல்ல மேடம், நீங்க நடந்து வரும்போது அந்த ரோஸ் கீழே வந்துருச்சா, பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, சரி எடுத்து கொண்டு கொடுக்கலாம்னு. அப்படியா? மன்னிச்சுக்கிறேங்க, நான் கீழே விழுந்த பூவை எடுத்து வைக்க மாட்டேன். இல்ல இருந்தாலும் பூ ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சா? அது இல்ல பரவாயில்ல, அது எனக்கு வேண்டாம். நான் பூ வச்சிருக்கேன்ல, அது போதும். பை பை, நீங்க எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச உங்க மனசுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க மேடம். கொடுத்துட்டாக்கா, அதை நான் பங்கு பிரிச்சு வச்சிருக்கேன். அது படிதான் மிஷின் ஓட்டணும். அதுக்கு முன்னாடி எதையும் செஞ்சு போறாதீங்க. அப்புறம் கணக்கு தப்பா போச்சுன்னா அப்புறம் அந்த அம்மா ஏதாவது சொல்லும். போன 2 வரைக்கும் எதுவுமே தெரியல. இந்த பிள்ளை வந்ததுல இருந்து ரொம்ப சிரிப்பிக்கு இருக்கு. எப்பா கொஞ்ச நேரம் சிரிப்பு இல்லக்கா, தாங்கவே முடியல. சரி மிஷினை ஓட்டி விடுறேன். இப்போதைக்கு போட்டு விடுங்க, கணக்கு படி எடுங்க, பங்கு பிரிச்சதை படி படுங்க. அவசரப்பட்டு ஏதோ எக்குத்தப்பா கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த லூஸுக்கு கணக்கு காட்ட முடியாது. சரியா சொன்ன போய். சரி நான் போய் சொல்ற வேலையாக்கிட்ட கணக்குப்படி பங்குபடி எடுத்து போடுவோம். பிரிஞ்சு கூட வேஸ்ட் ஆயிடக்கூடாதுக்கா. எல்லாம் கரெக்டா பங்குபடி எல்லாத்தையும் மிஷின்ல எடுத்து போடுங்க. நான் மிஷின் சிஸ்டம் போட்டு விடுறேன். அதுக்கு பிறகு வாரதான் நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? நானும் வேலை கேட்காத இடமே கிடையாது. படிச்ச படிப்புக்கு வேலை எதிர்பார்த்தா நம்மளால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. என்னவா இருந்தாலும் பாத்துக்கிறணும். இப்ப என்ன, இங்க வேலை செய்யறதுனால நம்ம ஒன்றும் மதிப்பு மரியாதையோட இல்லாம போயிறது கிடையாது. எங்க வேலை பார்த்தாலும் சம்பளம் கிடைக்குது. அதனால இதை செய்ய. அக்கா கணக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்கக்கா, அதுபடியே ஆரம்பிங்க. இங்க பாருங்க, கரெக்டா நான் காட்டன் எல்லாத்தையும் அனுப்பணும். அதுக்குள்ள சீக்கிரமா வேலையை முடிக்க பாருங்க. நின்றுட்டு வேலை பார்க்காம இருந்தாதீங்க. சீக்கிரமா வேலையை பார்த்து முடிச்சு விட்டுருங்க. அதெல்லாம் ஆளை போட்டாச்சு. நீங்க கணக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், சட்டப்பட்டு வேலையை பார்த்து முடிச்சு விட்டுருவாங்க. ஒரு 3 நேரம் மட்டும் மிஷின் ஒண்ணா போதும். சீக்கிரம் ஆரம்பிச்சு விடுங்க. ரைட்டா, வேலையை ஆரம்பி. சரிங்கக்கா. இல்லனே மிஷினை போட்டு விட்டுருங்க, அடுத்த ரவுண்ட் பாத்துக்கிறோம். இல்லனே கணக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டேன், மிஷினை மட்டும் தட்டி விடுங்க. சரி. ஐயோ சேல செடுமுஞ்சி, செடுமுஞ்சி சேல சேல மிஷின்ல மாட்டுது. ஐயோ கால் வாங்காம நிக்கிறானே, போச்சு. எப்போது கையெடு. இதுல மேம் கேட்ட புக் எதையும் நான் எடுத்து கொடுப்பேன். இவங்களே வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்களா? எங்களை தேட சொல்றாங்க. அடுப்பா வருது. ஐயோ இந்த லைப்ரரிக்கு இப்படி விட்டுட்டு போயிருச்சே, நான் இப்ப என்ன செய்வேன்? தலை என்ன தலை இப்படி விட்டுட்டு போயிட்டு என்ன தலை செய்வேன்? தலை எனக்குலாம் புக்கே படிக்க வராது, இப்படி விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ தலைய காணோம், தலைய காணோம், தலைய காணோம். சரி உள்ள போய் தேடுவோம். நான்லாம் லைப்ரரிக்குள்ள வர்றதே புக்ல உள்ள படம் பார்க்கத்தேன். ஆனா இங்க எங்கனுக்குள்ள படம் இருக்கும், எங்கனுக்குள்ள வாசிப்பு இருக்கும்னு தெரியலையே. கேன மாதிரி போய் எதையாவது எடுத்து மொத்தமா கிளச்சு விட்டோம்னா அடுத்த வட்டம் வரும்போது லைப்ரரிக்குள்ளே விட மாட்டாங்க. சரி உள்ள போவோம்.
சரி ரைட்டு. இப்போ எப்படி மேக்ஸ் பீரியடு இதை கட்டடிக்கிறதுக்கு லைப்ரரிக்குள்ள படம் பாக்குறதே வேலை. எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஏய் தம்பி நில்லு. இவன் அந்த தெரியல என்ன சார் நில்லு. லைப்ரரிக்குள்ள வரும்போது சைன் பண்ணிட்டு போகணும்னு தெரியாதா? ஓமாட்ல வர எல்லாம் சைன் பண்ணிட்டு வரணுமா? என்ன வெண்ணைக்கு? என்னது என்ன வெண்ணைக்கா? தம்பி லைப்ரரிக்குள்ள வரணும், புக்ஸ் எடுத்து படிக்கணும். இல்ல புக்ஸ் நீங்க எதுவும் எடுத்துட்டு போனா சைன் போட்டு வரணும்னு தெரியாதோ? உன் இஷ்டத்துக்கு வார. என் தலை ஒண்ணு சைன் போடல, என்னை மட்டும் சைன் போட சொல்றியா? தலையா என்ன வளரிக்கு இருக்கா? அதெல்லாம் தெரியாது. வந்து சைன் போர்டு ஒருத்தர் சைன் பண்ணாம உள்ள போக முடியாது. தலை சைன் பண்ணலையே, நம்ம நல்லா பார்த்தோமே. ஒருவேளை கோமா ஸ்டேஜ்ல இருந்து போமோ? சைனை போட்டு பிறகு எங்க வந்தாலும் போ. என்னமா படி பாருங்க. நான் படம் பார்க்கவே போறேன். புக்கெல்லாம் எடுத்து படிக்க போறேன். படம் பார்க்க போ, இல்ல புக் எடுத்து பாரு, என்ன வேணாலும் செய்ய. உனக்கு யாருக்குன்னு சொல்லல, ஆனா சைன் போட்டு போ. இப்ப என் சைனை வச்சு நீங்க என்ன செய்வியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சும்மா 2000 சைனுக்காக வந்து பேசாதியா? எலி என்னடா ஓமாட்ல பேசிக்கிட்டே இருக்க? அப்புறம் என்ன? அதெல்லாம் நீ ஒண்ணு பேச தேவலவா? இங்கனக்குள்ளதான நீங்க என்ன செஞ்சீங்களோ அதான் நானும் செய்ய வந்தேன். அம்மா முதல்ல அந்த வாயை மூடு. ஏன் நீ மட்டும் இந்த காலேஜ்ல படிக்கிறியோ? ஆமா எனக்கு தலையெழுத்து பத்தியும் பின்னாடியே வரணும்ட்டு நீ நானும் ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதுக்கு என்ன செய்ய? இதுல விதி விளையாட்டு. தெரிஞ்சு போச்சா? வாய் ரொம்ப நல்லா பேசுறியம்மா. ஆமா நான் படம் பார்க்க வந்தேன். சரி நீ எதுக்கு வந்த? இப்பெல்லாம் ஆள் இல்ல சமயத்துல லைப்ரரிக்குள்ள வரக்கூடாது. உன் வாயை அடக்க முடியுமா? ஒன்னும் சொல்லலதா. உன்னை என்னமோ நான் முடிச்சிருக்க மாதிரி பேசிக்கிருக்க. நான் ஒன்னும் பிடிக்கல, நீதே இடிச்சுக்கிட்டு நிக்கிற. எதுவா வரணும்? இஷ்டத்துக்கு வந்தா எல்லாம் மாட்டத்தையும் செய்யும். எடுங்க. எடுத்தாச்சா? என்னமோ எடுக்க போற மாதிரி கைய வச்சு எடுக்க போறியா? அதான் முடியல, நான் ஹெல்ப் பண்றேன். மௌனம் பேசும் மொழி கூட அழகடி, ஆயுள் நீனாது போதும் மறுடி, உந்தன் முதலின் ஓரங்கள் மறைக்கும் புதுமொழி, அதை உடைத்தெறி வெள்ளை பூவே நீ எந்த நிலவடி, எந்த வானை மறைக்கின்ற அழகி. என்னால முடியாது மாமா. நீ இல்லாமலாம் என்னால வாழவே முடியாது. ஒரு குறிக்கோளுடனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது. உன் கூட வாழணும். உன் மனசுல நான் இல்லைன்னு தெரிய வரும்போது என்னால அதை தாங்கிட முடியல மாமா. நான் என் வாழ்க்கையில நினைச்சது எனக்கு நடக்கல. உனக்கு நல்லாவே தெரியும்ல, ருத்ரை மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு என்ன பிடிக்கல தெரியுமா? ஏமாந்து போயிட்டேன். ஐயோ பாவம். என்னால தாங்கிடவே முடியல வெள்ளச்சி. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம உன்ன மாதிரி கூட இருந்திருக்கலாம். யார் மேலேயும் பாசம் வைக்காம அன்பு
ரொம்ப வருத்தப்படும். என் மேல அம்பிட்டு பாசம் வச்சிருக்க அப்பத்தா. எல்லாத்தையும் விட்டு போற முடியும். போற முடியும். ஆசைப்பட்டது கிடைக்கலடா. உசுரோட இருக்கவே தகுதி இல்லாதவனா நான் போறேன். கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி.